வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு அட்டி மேல அட்டி அட்டி மேல அட்டி அட்டி மேல அட்டி விழுந்துட்டே இருக்குங்க. வேற லெவல் அடிங்க. அதுவும் உச்ச நீதிமன்றம் தன் பங்குக்கு தலையில இடிய இறக்கி இருக்கு. வேற லெவல் தீர்ப்ப சொல்லி இருக்கு. ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஆளுநர் அதிகாரமற்றவர். மாநில அரசு சொல்றத கேட்டுட்டு நீங்க கையெழுத்து போடாத அந்த 10 தீர்மானத்தையும் எங்க சிறப்பு அதிகாரத்தை வச்சு நாங்க நிறைவேற்றோம் அப்படின்னு லெப்ட்ல தட்டி இருக்குங்க. வேற லெவல் அடி. நீங்க ஆளுநர்களை வைத்து இங்கே ஒரு கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கும் பாஜக. எல்லா மாநிலத்திலையும் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் எல்லாம் இந்த பாஜக என்ன பண்ணும்? ஒரு ஆளுநரை கொண்டு வந்து வச்சிரும். ஆளுநருக்கு போஸ்ட்மேன் வேலை தான். ஆனா போஸ்ட்மேன் வேலையை தவிர அம்புட்டு வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆளுநர். அதுலயும் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி இங்க கேரளாவா இருக்கட்டும், மேற்கு வங்கமா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், நமக்கு ஆளுநரோட மல்லு கட்டுறதே பழப்பா இருக்கும். நாம வழக்கு போடுறதே நம்முடைய வேலையா இருக்கும். மேற்கு வங்கம் வழக்கு போட்டிருக்கு, கேரளா வழக்கு போட்டிருக்கு, தமிழ்நாடும் வழக்கு போட்டிருக்கு. தமிழ்நாட்டினுடைய ஆளுநரா இருக்கக்கூடிய ரவிக்கு எதிராக எம்பிட்டு வழக்கு நம்ம போறது? நாம இங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புவோம், அதை கீழே போட்டு மேல உட்காந்து பாரு, கையெழுத்து போட்டு குடியா அப்படின்னா அதெல்லாம் முடியாது. நான்லாம் கையெழுத்து போடலன்னு வச்சுக்க, செத்துருச்சுன்னு அர்த்தம். எது? ஆளுநர் கையெழுத்து போடலன்னா அந்த தீர்மானம் செத்து போச்சுன்னு அர்த்தம். யார் சொன்னா? ஆளுநர் ரவி சொன்னது. நாங்கெல்லாம் நீட்டெல்லாம் நிறைவேற்றவே மாட்டோம். வேற லெவல் ஆளு. யார் சொன்னா? ஆளுநர் ரவி. வெளியும் உள்ளேயும் உட்கார்ந்துகிட்டு ஒரு உருட்டு அரசியலை செய்துட்டே இருப்பார். ஒரு பதற்றத்தை உருவாக்கிட்டே இருப்பார். இங்க போய் வள்ளலார வந்து சனாதனத்தினுடைய அடையாளமா காட்டுவாரு. இந்த பக்கம் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு, இன்னொரு பக்கம் போய் எதையோ ஒளரி கொட்டு எல்லா வேலையும் பார்த்தாரு. இன்னொரு வேலை, தமிழ்நாட்டுக்குள்ள துணைவேந்தர்களை நியமிப்பதுல அவ்வளவு ஊழல் 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 ஊழல், அவ்வளவு ஊழல். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இங்க இந்த பெரியார் பல்கலைக்கழகம் இருக்குல்ல சேலத்துல, அந்த பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் யாரு? திருட்டுத்தனம் பண்ணவருங்க. அந்த ஊர்ல அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை பயன்படுத்தி தனியா ஒரு நிறுவனத்தை தொடங்கி அந்த நிறுவனத்தின் மூலமா கல்லா கட்டின ஒரு கூட்டம். அதுங்களைத்தான் இவர் பாதுகாப்பாக்கி அவர் மேல நம்ம கேச போடுறோம். ஆனா அவரை பாதுகாத்து அவருடைய துணைவேந்தர் பதவியை நீட்டிச்சுக்கிட்டே போறாரு. யாரு? நம்ம ஆளுநரு. இதுல இன்னொரு வேலையும் நடக்கும். துணைவேந்தர்கள் பட்டமளிப்பு விழால கலந்துக்கும் போது RSS காரனை கூப்பிட்டு பேச விடுறது, பிஜேபி காரனை கூப்பிட்டு பட்டமளிப்பு விழால பேச விடுறது. தமிழ்நாட்டினுடைய உயர்கல்விகளை காவிமயமாக்கணும் அப்படின்ற ஒரு அசாத்தியமான சதியோடு இந்த ஆளுநர் ரவி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. இன்னொரு விஷயம், 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை இன்னும் நியமிக்கல. அந்த பல்கலைக்கழகம் எப்படி செயல்படுமே தெரியல. அதுல ஒண்ணுதான் அண்ணா பல்கலைக்கழகம். ஒரு பல்கலைக்கழகத்துல முடிவெடுக்கக்கூடியவர் தான் துணைவேந்தர். அந்த துணைவேந்தர் பொறுப்பே போடலன்னா அந்த கல்வியை சீரழிக்கிறதுக்கான வேலை தானே. பல்கலைக்கழகத்துல உயர்கல்வியை சீரழிச்சு நம்ம பிள்ளைகளை புறம் தெருவில் நிறுத்துறதுக்கான வேலை. இப்போ 6 பேரை நியமிக்கலன்னா அங்க நீங்க பட்டம் கொடுக்க முடியாது. பட்டம் கொடுக்க முடியலன்னா, உங்களுக்கு பட்ட படிப்புக்கான பட்டயம் கிடைக்கலன்னா நீங்க வேலைக்கு போக முடியாது, உயர்கல்விக்கு போக முடியாது. இப்படி எல்லா யோகியத்தனம் பண்ணி உயர்கல்வியை சீரழிச்ச ஒரு கும்பல் தான் இந்த ஆளுநர் கும்பல். நம்ம காசு வாங்கிட்டு நம்ம வரி பணத்துல தின்னுட்டு நமக்கு எதிராகவும் நம்முடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு எதிராகவும் அயோக்கியத்தனமான பல வேலைகளை செய்தவர் தான் ஆளுநர். இந்த ஆளுநர் நம்முடைய அத்தனை சட்டத்திட்டங்கள் நம்ம நிறைவேற்றி அனுப்புற தீர்மானங்கள் எல்லாம் கீழே போட்டு உட்காரும் போது தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுச்சு. நான் எதை கொடுத்தாலும் கீழே போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்க ஆட்சி பண்றீங்க, நாங்க ஆட்சி பண்றோமா அப்படின்னு கேள்வி கேட்டு வழக்கு தொடுத்தாங்க. ஏற்கனவே ஆளுநர் என்னென்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவைக்குள்ள நான் சமூக நீதி வாசிக்க மாட்டேன், பெரியார்ன்ற பேரை சொல்ல மாட்டேன், கலைஞர் பேரை சொல்ல மாட்டேன், காமராஜர் பேரை சொல்ல மாட்டேன், அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டேன். இது ஒரு அட்ராசிட்டி. இன்னொரு நாள் நான் வாசிக்கவே மாட்டேன், வாசிக்காமலே கிளம்பிடுவேன். அது போன கூட்டத்தொடர்ல இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு ஒரு ஆளு ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை சீர்குலைக்க திட்டமிடும் போது சரியான அடியை இறக்கி இருக்கிறது உச்ச நீதிமன்றம். இந்த வழக்கு ரொம்ப நாளா நடந்துச்சு. ஏற்கனவே பல அறிவுரைகளை உச்ச நீதிமன்றம் இதே ஆளுநர் ரவிக்கு கொடுத்திருக்கிறாங்க. பல வழக்குகள்ல ஒரு வழக்குல ஆளுநர் ரவிக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டீங்க, என்னவா உன் வேலை என்ன, அதை நீ செய்ய மாட்ட.
நீ எந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க? செய்யக்கூடாத அத்தனை வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க. இது சரியில்லை. இது உச்ச நீதிமன்றம் சொன்னது. உங்க எல்லை இருக்கு, ஆளுநருக்குன்னு சில எல்லை இருக்கு, சட்ட எல்லை. அந்த எல்லையை தாண்டி உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மாநில அரசு தான் அதிகாரம் மிக்கது. நீங்க அந்த அரசோட இணைந்து செயல்படணும். இது ஏற்கனவே சொல்லிருச்சு. இந்த தீர்மானங்களை நிறைவேற்றி நாங்க அனுப்பியிருக்கோம், அது கையெழுத்து போட மாட்டான்னு நம்ம இன்னொரு வழக்கை தொடுக்கிறோம். அந்த வழக்கு என்ன சொன்னாங்க? ஒரு குறிப்பிட்ட டைம்ல நீங்க முடிவெடுங்க, எங்களுக்கு அறிக்கை கொடுங்க. ஆளுநருக்கு அப்படி பெரிய அதிகாரம் இருக்கான்னு கூட எனக்கு அறிக்கை கொடுங்கன்னு கேட்டு உச்ச நீதிமன்றம் வாங்குச்சு. அப்படி எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தும் திருந்தல இந்த ஆளுநர் ரவி. அதனால உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிருச்சுன்னா, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், சிறப்பு அதிகாரம், இந்திய அரசியல் சாசன சட்டத்துல 142 கீழ் உச்ச நீதிமன்றத்துக்கு சிறப்பு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த 10 தீர்மானத்தை நீ கையெழுத்து போடல, 10 தீர்மானமும் செல்லும்னு நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு அடி அடிச்சிருக்கு. இப்ப நம்ம அனுப்பின 10 தீர்மானமும் செல்லும்னா அதுல முக்கியமான தீர்மானம் ஒண்ணு இருக்குங்க. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வக்பு வாரியத்துக்கு வேற நம்ம தீர்மானம் அனுப்பியிருக்கோம். ஒண்ணு, ஏற்கனவே அனுப்பின தீர்மானத்துல குறிப்பா ஆளுநர் தான் வேந்தர், பல்கலைக்கழகத்துக்கு அவர் தான் தலைவர். இப்ப ஆளுநரை தூக்கிட்டு முதலமைச்சர் வேந்தராக இருக்கணும்னு நம்ம ஒரு தீர்மானத்தை எழுதி அனுப்பியிருக்கோம். இந்த 10 தீர்மானத்தையும் நாங்கள் நிறைவேற்றுவோம்னு ஓங்கி அடிச்சிருக்கல. இதுல என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டினுடைய வேந்தராக முதலமைச்சர் வருவாங்க. அப்ப தமிழ்நாட்டினுடைய உயர்கல்விக்குள்ள நீங்க காய் நகர்த்த முடியாது, காவிகளை பூத்த முடியாது. எங்க கொள்கைக்கும் சித்தாந்த அடிப்படையிலும் இங்க உயர்கல்வியை நாங்க பறந்துபட்ட வழியில கொண்டு போகலாம். இந்த ஒரு பெரிய அடி மட்டும் இல்லைங்க, ஆளுநர் செயல்பாடு நேர்மையற்றது, ஃப்ராடு தனம் இருக்கு. ஆளுநருடைய செயல்பாடு என்னவா? நேர்மையே இல்லாத செயல்பாடியா? உனக்குன்னு தனித்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. முதல்ல ஆளுநருடைய செயல்பாடு நேர்மையற்றது, தனித்து ஆளுநர் செயல்பட முடியாது, அரசியல் சாசனம் உங்களுக்கு தனித்த அதிகாரத்தை வழங்கவில்லை என்று சொல்லியிருக்கு. மூணாவது என்ன சொல்லுது? மாநில அரசின், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் சொல்லு பேச்ச கேட்டு நட. புரியுதா? அவங்க சொல் பேச்ச கேட்டு நட, அதான் உன் வேலை அப்படின்னு ஒரு அடி அடிச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கேன். அது என்ன? ஒரு மாநில அரசு, அது குறிப்பா தமிழ்நாடு அரசு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புனா நீங்க அதை யாருக்கு அனுப்புறீங்க? குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்க. உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? குடியரசுத் தலைவருக்கு எதுக்கு நீங்க அனுப்புறீங்க? இந்த குடியரசுத் தலைவருக்கு அனுப்பின 10 இதையும் அப்படியே ரத்து பண்றாங்க. குடியரசுத் தலைவரே அரண்டு போற அளவுக்கு வேலை நடந்து போச்சு. நீ அங்க அனுப்பின, அனுப்பினதை ரத்து பண்றேன். அதப்படி நீ அங்க அனுப்பின, உன் வேலை என்ன? 2வது தடவை எழுதி அனுப்புறாங்களா, திருத்தி அனுப்புறாங்களா, அன்னைக்கே நீ கையெழுத்து போட்டுக்கணும். என்னவா? 2வது முறை ஒரு தீர்மானத்தை திருத்தி அனுப்புறாங்கன்னா உடனடியா நீ கையெழுத்து போட்டிருக்கணும் அன்னைக்கே. எதுக்கு காலதாமதம்? இப்ப ஒரு அடி அடிச்சிருக்குங்க. ஆளுநர்கள் என்ன பண்றாங்க? மொத்தமா வாங்கி வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் செயல் இழக்க வைக்கிற ஒரு அயோக்கியத்தனமான வேலையை பாக்குறாங்க. நம்ம கொடுக்கிற தீர்மானம் பூரா செல்லாம ஆக்கி வச்சுட்டாங்கன்னா நம்ம எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்? அதைத்தான் இங்க இருக்கிற ஆளுநர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு இடியை இறக்கி இருக்கு. என்ன தெரியுமா? ஆளுநர்கள் சீக்கிரமா கொடுக்க வேண்டியதை 1 மாசத்துக்குள்ள முடிவு பண்ணு. சட்ட விதிகள் படி 1 மாசத்துக்குள்ள ஒரு தீர்மானத்தை கையெழுத்து போடலாம்னா அப்படி கையெழுத்து போடு. இல்லைன்னா 3 மாசத்துக்குள்ள கையெழுத்து போட்டே ஆகணும். வருஷ கணக்குல உள்ள போட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது. சில தீர்மானங்களுக்கு 1 மாசத்துக்குள்ளயும், சட்ட ரீதியாக முடிவெடுக்க வேண்டிய சில தீர்மானங்களுக்கு 3 மாசத்துக்குள்ளயும் நீங்க முடிவெடுத்தே ஆகணும். இனியெல்லாம் உட்கார்ந்து வருஷ கணக்குல வச்சுட்டு உட்கார முடியாது. ஆளுநருக்கு அந்த சீனே இல்லை. என்ன அடிங்க, அடி 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 அடி. இன்னொரு விஷயம் பேசியிருக்கிறாங்க. மீண்டும் நிறைவேற்றி அனுப்பப்படுகிற மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தே ஆகணும். நீங்க ஆளுநருக்கு அவங்க கொள்கை ரீதியா, RSS கொள்கை ரீதியா சில ஒப்பந்தங்கள்ல சில தீர்மானங்களை கையெழுத்து போட மாட்டேன்னு முடிவு இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு அரசு, அந்த மாநில அரசு ஒரு தீர்மானத்தை 2வது முறை உனக்கு அனுப்பிட்டாங்கன்னா கையெழுத்து போட்டே ஆகணும். முக்கியமான தீர்ப்புங்க. கையெழுத்து போட்டுதான் ஆகணும். உனக்கு என்ன வேலை அதை விட அப்படின்னு செவில்ல போட்டிருக்கு. நீதிபதி பர்த்திவாலா மகாதேவ் இந்த அமர்வு தான் இந்த அடி அடிச்சது. அப்ப என்ன அப்படின்னா, இந்தியா முழுவதும் ஆளுநர்களால் பேரலா ஒரு கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருந்த பாஜகவினுடைய தலையில் விழுந்த இடி.
நீங்க ஆளுநரை வச்சு ஒரு அரசியலை அங்க பண்ண முடியாது. ஆளுநருக்குன்னு வரையறை இருக்கு, சட்டம் இருக்கு, இதை தான் அவங்க செய்யணும். மாநில அரசை தாண்டி ஆளுநர்களுக்கு கொம்பெல்லாம் முளைக்கல. அண்ணா சொன்னது மாதிரி ஆட்டுத்தாடியும் ஆளுநரும் ஒண்ணுதான். அப்படி சத்த ஓரமா உட்காந்து காப்பியை குடிச்சிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு அமைதியா கிடக்கணும். இதுதான் இந்த தீர்ப்புல உள்ள இருக்கிற உண்மையான கருத்தை நான் பாக்குறேன். அப்ப ஆளுநர்கள் ஆடின ஆட்டத்துக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே சேர்த்து தீர்ப்பு. ஆளுநர் ரவி ஆடின ஆட்டத்துக்கு மட்டும் கிடையாது, மாநில சுயாட்சியை உரிமையை விரும்பக்கூடிய அத்தனை பேருக்கும் கிடைத்திருக்கிற தீர்ப்பு இது. ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கும் கிடைத்திருக்கிற தீர்ப்பு இது. இது கொண்டாடி தீக்கணும். இது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்கனவே குடுமிப்பிடி சண்டையில இருக்கு பாஜக. தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்கனவே என்னடா பண்றதுன்னு தெரியாம பாஜக முழிச்சிட்டு இருக்கு. கூட்டணியும் சேர்க்க முடியாம இழுபறியில ஓடிட்டு இருக்கு. ஏற்கனவே இங்க பிரச்சனையில ஓடிட்டு இருக்கு. மோடி அதுல என்ன அழுதுட்டு இருக்காங்க. யாரு? தமிழ்நாடு அழுதுட்டு இருக்கோம். எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுட்டு இல்லைன்றமா அழுதுட்டு இருக்கோமா. தமிழ்நாடு எப்பயும் அழாது மிஸ்டர் மோடி. அடிச்சு ஓட விடுறவங்க நாங்க பொலிட்டிக்கலா. நீங்க நிவாரண நிதி கொடுக்கல, அதாவது பேரிடர் நிவாரண நிதி. கல்வி நிதியா பிஎம் ஸ்ரீல கையெழுத்து போட்டதான் அப்படின்னு மிரட்டி எங்களுக்கு கல்வி நிதி கொடுக்கல. அதோட மெட்ரோ திட்டத்துல 2ஆம் கட்டத்துக்கு பணம் கொடுக்கல. எய்ம்ஸ் மருத்துவமனையை 15 வருஷமா கட்டிக்கிட்டு கிடக்குறீங்க. இதோட விலைவாசியை ஏத்தி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்க. எங்களுக்கு ஜிஎஸ்டியில நாங்க கட்டின பல லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒத்த ரூபாய்க்கு 28 பைசா 29 பைசாவை கொடுக்குறீங்க. அதையும் தரமாட்டோன்றீங்க. 2 நாளைக்கு முன்னாடி மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளா இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை 0 அளவு கூட கொடுக்கல. மற்ற எல்லா மாநிலத்துக்கும் ஒரு 3/4 பங்கு அனுப்பிட்டீங்க. எங்களுக்கெல்லாம் 0 போட்டு வச்சு உட்காந்துருக்கீங்க. அலாட் பண்ண பணத்தவே அனுப்பல. இருந்தும் இந்த மாநிலங்கள் உங்களை அடிச்சு ஆடிட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் மோடிக்கு அட்டி மேல அட்டி. இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மிஸ்டர் மோடி. அப்புறம் சங்கிகள்லாம் கவனமா இருங்க. ஏன்னா ஆடக்கூடாது இங்க. ஏன்னா இது தமிழ்நாடு.